ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப், என்னுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் விமல். எங்கள் ஊர் வந்து ஒரு ரொம்ப கிராமம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் தான் பஸ்ஸே வரும். அதுவும் இடையில வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ் விட்டாங்க. அது கொஞ்ச நாள் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பெருசாக வசூல் இல்லைன்னு அந்த மினி பஸ்ஸையும் நிப்பாட்டிட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் கூட வேலை படித்த எல்லாருமே நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ அவன்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் ஃபோன் பண்ணி, என்னடா மாப்பிள்ள, என்ன வந்து எப்படிடா வேலைக்கு போனேன் அப்படின்னு கேட்கும்போது, சில பேர் சென்னையில் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க, சில பேர் பெங்களூரில் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து என்கொயரி பண்ணும்போது அவங்கெல்லாம் அங்கேயே தங்கிக்கிட்டு, பெங்களூர்லேயே தங்கிக்கிட்டு வேலை தேடினேன், சென்னையிலே தங்கிக்கிட்டு வேலை தேடினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, ஓகே. அது மாதிரி தங்குறதுக்கு நம்மளோட சுச்சுவேஷன் இல்லை, அந்தளவுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. மாதம் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு படிக்க வச்சே பெரிய விஷயம். அதில் மாதம் ரூம் எடுத்து தங்கிட்டு மாதம் வீட்டிலேருந்து பணத்தை அனுப்பி அதை வச்சுக்கிட்டு வேலை தேடுறதுங்கிறது எட்டா கனியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, நம்ம அண்ணன் தான் அங்கே இருக்காருடா மாமா, அவர்கிட்ட கேட்டு பார்க்குமேன்னு. எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது. எப்படி போய் கேட்குறது, இன்கேஸ் அவங்க வீட்டில் எப்படி தங்குறது அப்படிங்கிற மாதிரி. இருடா கேட்கும் அப்படின்னா மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது மாமா வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம வீடு இருக்கும்போது எதுக்காக யோசிக்கணும், நானே வந்து பையன் படிச்சிருந்தா வந்து இங்கே வந்து வேலை தேடிக்கடான்னு சொல்லியிருப்பேன். அவன் முடிச்சது எனக்கு தெரியல, இன்னும் 1 இயர் இருக்குங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் எல்லாம் சின்ன பசங்க தான், அப்படி இருக்கிறதுனால தாராளமாக வாப்பா அப்படின்னு சொன்னார். வீடு தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. மாமியும் அதே தான் ஃபோன் வாங்கி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் சிலதெல்லாம் மாமா வரணும்னு சொல்லுவார். வீட்டில் லேடிஸ் வந்து கொஞ்சம் அது விரும்பாமல் இருப்பாங்க. மாமாவோட மாமி ரொம்ப ஈகராக, கண்டிப்பாக வரணும்டா விமல், என்னடா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வேறு பிள்ளையா, எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஒரே அடியா எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு, அதே மாதிரி மாமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊரில் கிடைக்கிற பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி சென்னை போய் இறங்கினேன். சென்னையில் போய் வீட்டுக்கு போனேன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் உட்காந்து நம்ம காஃபி சாப்பிட்டுட்டு, நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். நான் போனது ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தோம். பசங்களும் விளையாடுனது சின்ன பசங்க தான். மாமாவுக்கு ஒரு பசங்க வந்து 4th படிக்குது, ஒரு பொண்ணு 5th படிக்குது. இந்த ரேஞ்ச் தான். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு 1 ஹவர் பேசிக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது கிட்டத்தட்ட பார்க்க என்னோட வந்து ஒரு 3-4 வயசு மூத்ததாக இருக்கும். அப்படின்னு மாமா வாணி அப்படிங்கிற மாதிரி அண்ணி கூப்பிட்டாங்க, மாமி கூப்பிட்டாங்க. மாமி கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் அப்படியே ஆச்சரியமாக அந்த பொண்ணை பார்த்தேன். வாணி வந்து ரொம்ப அழகாக இருந்தா, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக, பார்க்குறது மாங்கலராக தான் இருந்தா, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தா. அழகுன்னா அப்படி ஒரு அழகு, அப்படியே ஜொலிக்கிற மாதிரி ஒரு அழகாக வந்தா. அந்த கொலுசு சத்தம் இன்னமும் என் காதில் ரீங்காரம் விட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ சடனாக வந்து மாமி வந்து, விமல் சித்திடா அப்படின்னு சொன்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் என்னால் ஒன்றும் கேட்க முடியல. நல்லா இருக்கீங்களா சித்தி அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படின்னு கூச்சப்பட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நம்மளோட ஒரு 2, 3, 4 வயசு தான் மூத்தவ மாதிரி இருக்கா, இவ்வளோ போய் சித்தின்னு வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு. உடனே அவளும் உட்காருமா அப்படின்னோடனே சோபாவில் வந்து உட்காந்துருந்தா. அவளும் வந்து மாமாவை வந்து அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு ஒரு குழப்பம். மாமாவுக்கு வந்து சித்தியா, ஒரு சின்னம்மா பெரியம்மா பசங்களாக இருப்பாங்களோ மாமாவுக்கு, அவங்க சித்தி முறை போல இருக்குது, பக்கத்தில் இருக்காங்க போல இருக்குன்னு. இவங்க வீடும் பக்கத்து வீடு அப்படிங்கிற மாதிரி மாமி சொன்னாங்க. சரி, நான் அந்த டைமில் எதுவும் கேட்க முடியல. அதுலேருந்து நான் சித்தின்னு கூப்பிட இருந்தேன். இருந்தாலும் முதல் பார்வையிலே எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நம்மளோட மூத்தவங்களாக இருக்காங்க. அடுத்தது ஏதோ மேரேஜ் பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. என்னால் வந்து அதை வந்து யூகிக்க முடியல, மேரேஜ் பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் கீழே குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கும்போது காலில் மெட்டி தெரிஞ்சுது. அப்போ நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், அடடா இவ்வளோ அழகான ஒரு லட்டு இப்படி வந்து 3 முடிச்சு கட்டு போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன்.
சரி ஓகே, நம்ம வந்தது வேலை தேடி வந்திருக்கோம். இந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. வேலைக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். போய் எனக்கு ரூம் அலாட் பண்ணி ஒதுக்கி கொடுத்தாங்க. ஏன்னா 2, 3 ரூம் இருந்தது. எனக்கு ஒரு ரூமை முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அந்த ரூமில் போய் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கிட்டு வந்து அப்புறம் டிஃபன் பண்ணேன். அப்புறம் மாமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரும், பேசிக்கிட்டு இருக்கோம். என்கிட்டயும் நல்லா பேசும். நானும் சித்தி சித்தியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது விமல்னு பேச ஆரம்பிச்சிது. நானும் இப்படி அப்பப்போ இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வருவேன். மாமி கூட உட்காந்துட்டு நல்லா கலாய்ச்சிட்டு இருப்போம். மாமி நல்லா சூப்பராக பேசுவாங்க. ரொம்ப ஜோவியலாக பேசுவாங்க. அதனால் நான் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். அதை விட நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா, அதை விட நம்ம வாணி ரொம்ப சூப்பராக பேச ஆரம்பித்தா. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆரம்பித்தோம். அப்புறம் என்னை பற்றி கேட்டா. நான் அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். அவள் சொன்னா, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு தெரியுமா அப்படின்னா. தெரியுமே அப்படின்னா. எப்படி தெரியும்னு சொன்னா. அதான் கழுத்தில் பளபளன்னு தாலி கயிறு மின்னுது. அது இல்லாமல் காலில் மெட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வெள்ளந்தியா. பரவாயில்லையே, சீக்கிரமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டியே அப்படின்னா. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், நான் காலேஜ் முடித்த உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 1½ இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னான். நான் அதோட பேசி அதை விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கதை வரும்போது, என்னுடைய வீட்டுக்கார் அப்ராடில் இருக்கார், ஃபாரின் போனவர் தான். அதுக்கு பிறகு என்னை அழைக்க வரவே இல்லை. சரி, நான் அம்மா வீட்டில் இருந்தேன், 1 இயரில் வந்துடுவார்னு அப்புறம் பார்த்தேன். ஃபோன் பண்ணேன், வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவருக்கு ஏற்கனவே அங்கே ஃபாரினில் ஒரு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாங்கிற மாதிரி அதோட கட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ப்ரூஃபோடு சொன்னாங்க. நான் அதோட போகவும் இல்லை, அது சம்மந்தமாக பேசவும் இல்லை. எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அப்படி வீட்டில் இருந்துட்டாங்க. நான் இன்னுமே வாழ்ந்தால் அவர் கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இப்படி ஒரு சத்திய சோதனையா? ஒரு அழகுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு சுச்சுவேஷனா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அவள் வச்சுருக்கிற அந்த மாம்பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா, அது மாம்பழம்னே சொல்ல முடியாது. யாழ்ப்பாணம் பனங்கான்னு தான் சொல்லணும். யாழ்ப்பாணம் பனங்காய் உங்களுக்கு தெரியுமா? சாதாரணமாக நுங்கு வெட்டி சாப்பிட்ற பனங்காய் ஒரு சைஸில் இருக்கும். அந்த 2 பனங்காய், 3 நுங்கு இருக்கிற அந்த ஒரு பனங்காய் இருக்கும். அந்த பனங்காயை இன்னொரு பனங்காய் 2த்தையும் சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்கும்? அவ்வளோ பெருசு. பெரிய பெரிய யாழ்ப்பாணம் பனங்காயை 2 பனங்காய் வச்சுருந்தா. அதை பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன். என்னடா அது, மேரேஜ் பண்ணி 1 மாதம் தான் ஊரில் இருந்தார், அதோட ஃபாரின் போயிட்டார். அதுக்கு பிறகு வரவே இல்லை. அதோட வாழ்க்கையே ஒரு முற்றுப்புள்ளியாக போய் தொடர்புள்ளியாகவும் முற்றுப்புள்ளியும் இல்லாமல் அப்படி நிற்கிது. அப்படிங்கிறபோது இவ்வளோ பெரிய ஒரு யாழ்ப்பாண பனங்காயை வச்சுருக்கா அப்படின்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இயல்பாகவே அது அவளுடைய பாடி லாங்குவேஜுக்கு அது மாதிரி ஒரு பனங்காயை பாதுகாப்பாக வச்சுருக்கா போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, நமக்கெல்லாம் காட்டுவாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவலாசை, ஒரு பேராசை அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு வந்துச்சு. அதை என்னால் வெளிக்காட்டிக்க முடியல. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சரி அதுதான் அப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயமும் நான் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் கிளம்பி போயிட்டேன். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஏதோ ப்ரிப்ரேஷனுக்காக போயிருந்தேன். அடுத்த நாள் 2 நாள் ரின்டியூ வருதுன்னு. அப்போ மாமியும் வாணி சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கு பிறகு நான் ஒரு 2, 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா 2 பேரும் சோபாவில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா, திடீர்னு பார்த்தா அவள் துணிக்குள்ளே ஒளிச்சு வச்சுருந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த பலாசொலை அது பளிச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுது. பலாசொலையை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டு, இவ்வளோ அழகான பலாசொலையா? இது மாதிரி பலாசொலையை பொதுவாகவே பலாசொலையை நான் பார்த்ததில்ல. அது இந்த மாதிரியான பலாசொலையை பார்த்ததில்ல. அப்படி ஒரு அழகாக இருக்கே அப்படி. இப்போயே அந்த பலாசொலையை கடித்து சுவைச்சு சாப்பிட்ணும் போல இருந்தது. என்னால் அதை ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு தான் பேச தெரிஞ்சுது. அப்புறம் மாமாவுக்கு எப்படி சித்தி வேணும், தங்கச்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, சும்மா நான் உங்கள் மாமா அண்ணன்னு கூப்பிடுவேன். அதனால தான் என்னை சித்தின்னு அறிமுகப்படுத்திட்டாங்க. நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா அது, நம்ம போய் வயசானவங்க மாதிரி சித்தி பெரியம்மான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அது உனக்கு அந்த நேரத்தில் சடனாக சொல்லிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி என்னை நான் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். எனக்கு அப்போ தான் பிடிச்சிருந்தது.
சரி ஓஹோ இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் அவன் மேலே இன்னும் ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிது. ஏன்னா சித்தி இல்லை, சும்மா அழைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திங்கிற வார்த்தையை கட் பண்ணிவிட்டு வாணிங்கிற வார்த்தையை உச்சரிக்கலாமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அது சொல்கிறதுக்கு யோசனையாக இருந்து வாங்க போங்கன்னு பேச ஆரம்பித்தேன். அப்போ அவளே சொன்னாள், ஏங்க நீங்கள் வந்து நமக்குள்ளே என்ன 3 ஏஜ் தான் வித்தியாசமாக இருக்குது, நான் வாணினே கூப்பிடலாம் தாராளமாக, நான் உங்களை விமல்னு சாதாரணமாக கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால். அதுக்கு பிறகு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு அப்படி கூப்பிடும் போதெல்லாம் அவள் வச்சுருக்கிற பொருளெல்லாம் எனக்கு கண்ணிலே வந்து மின்னுது. எப்படியாவது அந்த பொருளெல்லாம் ரசிச்சிடணும், புசிச்சிடணும், அதை முழுசாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்ததில் பார்ப்போம். வணக்கம்.